ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிடி கனெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோடைய வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து வாக்கின் டிரைவ் என்றைக்கு போகலான்னா November 13 அண்ட் November 14 மார்னிங் 9 AM ஆஃப்டர்நூன் 2 PM வரைக்கும் நீங்கள் போகலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ், ஹிரானண்டானி பார்க்ஸ், திருவேணி நகர், வடக்குப்பட்டு, ஒரகடம். இதுதான் லொக்கேஷனு. என்னென்ன வேக்கன்சி ஓப்பனிங் இருக்குதுன்னு பாருங்கள். இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின் டெக்னீஷியன், இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின் இன்ஜினியரு, RCMME ஆர் LSR அண்ட் CNC டெக்னீஷியன், போஸ்ட் ப்ராசஸ் ME இன்ஜினியர் ஆர் டெக்னீஷியன், ஆட்டோமேஷன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ் CNB லைசன்ஸ் இது வச்சுருக்கணும். இந்த ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஜாப் தேவையோ அவங்களாம் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின் டெக்னீஷியன் பார்க்கலாம். இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின் டெக்னீஷியன் இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் ஒரு 3 to 5 years ஒர்க் பண்ணிடணும். வந்து 4 வேக்கன்சி இருக்குது இதுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின் இன்ஜினியர் LSR அண்ட் CNC. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிளாஸ்டிக் டெக்னாலஜி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 to 10 வருஷம் நீங்கள் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிடணும். 5 வேக்கன்சி இருக்குது இதுக்கு. அடுத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா RCMME LSR அண்ட் CNC டெக்னீஷியன், டிப்ளமோ பிளாஸ்டிக் டெக்னாலஜி தான் குவாலிஃபிகேஷன். 3 to 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வேக்கன்சி 3 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது பாருங்கள். அடுத்தது போஸ்ட் ப்ராசஸ் ME இன்ஜினியர் ஆர் டெக்னீஷியன். இதுதான் பொசிஷனு. என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 to 7 வருஷம் CNC மிஷினிங் தெரிஞ்சிருக்கணும். வேக்கன்சி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. அடுத்த வேக்கன்சி பாருங்கள். ஆட்டோமேஷன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் ஆர் டிப்ளமோ மெக்கானிக்கல், இல்லை BE எலக்ட்ரிக்கல் ஆர் BE மெக்கானிக்கல். 7 to 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எத்தனை பொசிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் இருக்குது. அடுத்த வேக்கன்சி பாருங்கள். ஆட்டோமேஷன் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். இது வந்து டெக்னீஷியன். இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் BE எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 to 6 வருஷம். 10 பொசிஷன் இதுக்கு வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள். மெஷின் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். இதுக்கு உங்களுக்கு கிட்ட யூட்டிலிட்டி C லைசன்ஸ் இருக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன்னா டிப்ளமோ ஆர் BE தான். டொமைன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இருக்கணும். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 8 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிடணும். ஒரு வேக்கன்சி தான் இந்த பொசிஷன் இருக்குது. அடுத்த வேக்கன்சி பாருங்கள். மெஷின் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் அண்ட் யூட்டிலிட்டி B லைசன்ஸ்டு டெக்னீஷியன். இதுதான் பொசிஷன் நேமு. என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் BE எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 6 வருஷம் இருக்கணும். ஒரு நம்பர் தான் இதுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து YUன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த YUனா இந்த பொசிஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், நம்பர் ஆஃப் பொசிஷன். இது ஏன் டிடி கனெக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. அந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் மிஷன், கேரியர் க்ரௌத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒர்க் கல்ச்சர் பாசிட்டிவாக இருக்குது. நல்ல காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு நிறைய கற்றுக்கலாம். அதேமாரி இன்னோவேட்டிவாக நீங்கள் எது பண்ணாலும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி. நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய கெரியர் நல்லா க்ரோத் ஆகும். இந்த ஜாபுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா அந்த HRD அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி பாருங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ அவங்களாம்.
ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.